ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெம் காம்பஸ். ரொம்ப வெயிலா இருக்குல்ல? இந்த வெயில்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன? டீஹைட்ரேஷன். கவர்மெண்ட் என்ன சஜஸ்ட் பண்றாங்க? நிறைய எலக்ட்ரால்ஸ், ஓஆர்எஸ் குடிக்க சொல்றாங்க. சரி, வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சா போதாதா? எதுக்கு இந்த எலக்ட்ரால்ஸ், ஓஆர்எஸ் இதெல்லாம் குடிக்கணும்னு சஜஸ்ட் பண்றாங்க? டீஹைட்ரேஷன் அப்ப நம்ம பாடியில என்ன ஆகும் அப்படின்னா, செல்ஸ் எல்லாம் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நம்ம வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி ரீஜுனுவேட் ஆகாது. நம்ம எலக்ட்ரால்ஸ், ஓஆர்எஸ் இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா அயான்ஸ் இருக்கும். சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த அயான்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நம்ம இந்த எலக்ட்ரால், ஓஆர்எஸ்லாம் குடிக்கும் போது இந்த அயான்ஸ் எல்லாம் நம்ம செல்லுக்குள்ள ஹைட்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ரீஜுனுவேஷன் கிடைக்கும். அதனால்தான் ஸ்போர்ட்ஸ்ல பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ் குடிப்பாங்க. இன்ஸ்டன்டா அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இது எல்லாம் ரிலேட் பண்ற டாபிக் தான் ஆஸ்மாசிஸ். நம்மளோட 12th சிபிஎஸ்சில சொல்யூஷன்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு. அதுல இந்த ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற டாபிக் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். அதை பத்தி பார்க்கலாமா? சரி, இப்போ இதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். The flow of solvent from lower concentration to higher concentration is called osmosis அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லோவர் கன்சன்ட்ரேஷன்னா என்ன, ஹையர் கன்சன்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டைல்யூட் சொல்யூஷன்ஸ், கன்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்களோட லோவர் கன்சன்ட்ரேஷனை டைல்யூட் சொல்யூஷன், ஹையர் கன்சன்ட்ரேஷனை கன்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. இப்போ டைல்யூட் சொல்யூஷன்னா என்னோட சொல்யூட் ரொம்ப கம்மியா இருக்கும். கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனா என்னோட சொல்யூட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சரி, சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன? நான் ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி தான் என்னோட சால்வெண்ட். அதுல நான் உப்பு போடுறேன், அது என்னோட சொல்யூட். இப்போ என்னோட 10 ml ஆஃப் வாட்டர்ல நான் 2 grams ஆஃப் சால்ட் போட்டேன்னா அது டைல்யூட் சொல்யூஷன். அதே போல 10 ml ஆஃப் வாட்டர்ல நான் ஒரு 8 grams ஆஃப் சால்யூட் போட்டேன், அது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். இவ்வளவுதான். அப்போ the flow of solvent from dilute solution to concentrated solution is called osmosis. சரி, இப்போ இதை பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சேம்பர் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட சால்வெண்ட் இருக்கு. இந்த இடத்துல சால்வெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட டைல்யூட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபனலை அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்வெர்டட் ஃபனல் கீழே செமி பெர்மியபிள் மெம்பரேனை அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்ன? அதுல ரொம்ப ரொம்ப டைனி போர்ஸ் இருக்கும். அது எந்த ஒரு சால்யூட் பார்ட்டிகல்ஸையும் அலோ பண்ணாது. நேச்சுரலான செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா பிக்ஸ் பிளாடர். நம்ம இப்ப ஆர்டிபிஷியலான செமி பெர்மியபிள் மெம்பரேன் பாத்தீங்கன்னா செலோஃபேன் ஷீட், பார்ச்மெண்ட் பேப்பர்ல யூஸ் பண்றோம். சோ அந்த ஃபனலை இன்வெர்ட் பண்ணி கீழே செமி பெர்மியபிள் மெம்பரேனை அட்டாச் பண்ணிடலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சுகர் சொல்யூஷன் போட்டுக்கலாம். அது கன்சென்ட்ரேட்டட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன டெஃபினேஷனை இதுல ரிலேட் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்? The flow of solvent from dilute solution to concentrated solution சொன்னா, அப்ப வெளியே இருக்கக்கூடிய நம்ம solvent பாத்தீங்கன்னா dilute solution, உள்ள இருக்கிற sugar solution concentrated solution. அப்ப வெளியே இருக்கிற solvent என்ன ஆகும்? அப்படியே உள்ள concentrated solutionக்கு போகுமா via semi permeable membrane. அப்போ உள்ள இருக்கிற inverted funnelல height increase ஆகும். இத ஒரு ஃபார்முலால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்னன்னா pi is equal to H rho G. இதுல H அப்படிங்கிறது ஹைட். இனிஷியலா பாத்தீங்கன்னா சுகர் சொல்யூஷன் ஒரு ஹைட்ல இருக்கும். ஒன்ஸ் இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடந்த உடனே ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ரோ அப்படிங்கிறது டென்சிட்டியை இண்டிகேட் பண்ணும். ஜிங்கிறது கிராவிட்டியை இண்டிகேட் பண்ணும். இதுதான் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஓகே, இதை டே டு டே லைஃப்ல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிக்லிங் ப்ராசஸ்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேங்கோ பிக்கிள்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா? அதுல நம்ம மேங்கோவை எடுத்து நல்ல பெரிய பெரிய ஸ்லைஸா கட் பண்ணி போடுவோம். பட் அதுல வெறும் மேங்கோ மாத்திரம் நம்ம போட மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல நம்ம சால்ட்டையும் போடுவோம். அந்த சால்ட் சொல்யூஷன்ங்கிறது கன்சென்ட்ரேட்டடா இருக்கும். சோ நம்மளோட ரா மேங்கோல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அதாவது டைல்யூட் சொல்யூஷன் எல்லாம் வெளியே கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் மிக்ஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆகும்போது தான் இந்த ரா மேங்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிக்லிங் ப்ராசஸ்க்கு அடுத்து ஷ்ரிவல் ஆகும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரைசன்ஸ். இப்ப நம்ம ரைசன்ஸ்,
சன்னானா இந்த கொண்டைக்கடலை, இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஓவர் நைட் சோக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நைட்டு போடும்போது அதோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதுவே வந்து நம்ம காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து பெருசாயிரும். இந்த ரைசன்ஸ் வந்து ஸ்வெல் ஆயிருக்கும், சன்னா வந்து ஸ்வெல் ஆயிருக்கும். வெளியே இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டைல்யூட் சொல்யூஷன். அது எல்லாமே இந்த ரைசன்ஸ் அண்ட் சன்னாக்குள்ள போச்சுன்னா, கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ்குள்ள போச்சுன்னா இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்குது, ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் இது நடக்குது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு டே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதோட ஆஸ்மாசிஸ் முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குவெஸ்சன் கேட்கிறேன். நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம கையை வந்து தண்ணியில வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தோல் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும், ரிங்கிள்ஸ் வரும். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஆஸ்மாட்டிக் பிரஷர். நான் ஆஸ்மாசிஸ்னா என்ன சொன்னேன்? The flow of solvent from dilute solution to concentrated solution சொன்னேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ பிரஷர் அப்படின்னா என்னன்னா இந்த சால்வெண்டோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்றது, இதுதான் ஆஸ்மாட்டிக் பிரஷர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 சேம்பர் இருக்கு. அந்த 2 சேம்பரையும் நான் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட்ல இருக்கக்கூடிய சேம்பர்ல என்னோட சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன்னா தட் இஸ் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். இப்போ நீங்க இதை வந்துட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இல்ல கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இல்ல ஹையர் கன்சென்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் என்கிட்ட வெறும் சால்வெண்ட் மாத்திரம் இருக்கு, இதை டைல்யூட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஆஸ்மாசிஸ் இனிஷியலா என்ன நடக்கும்? நம்மளோட டைல்யூட் சொல்யூஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் எல்லாம் ஃப்ளோ ஆவாங்க. கரெக்டா? ஃபைன். இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது டைல்யூட்ல இருந்து கான்சென்ட்ரேட்டடுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு மேல என்னோட அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து ஸ்டாண்டர்டா 1 atm இருக்கு. அதுக்கு மேல நான் பிரஷர் கொடுக்கறேன். இப்ப 2 atm அந்த மாதிரி நான் பிரஷர் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த ஸ்டாப் ஆகிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இத வந்து நாம ஒரு ஃபார்முலாவை வச்சு ரிலேட் பண்ண போறோம். என்ன ஃபார்முலானா பை இஸ் ஈக்குவல் டு சி இன்டு ஆர் இன்டு டி. சரி, எதுக்கு வந்து இந்த பையோட பை அப்படின்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர், சினா கன்சென்ட்ரேஷன், ஆர்னா ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர். ஏன் இந்த 3 டேர்ம்ஸையும் இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கன்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனாலதான் நம்ம பை இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு ஃபர்ஸ்டாவே கொண்டு வரோம். சீனா கன்சென்ட்ரேஷன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு கன்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. சால்யூட் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். 1. செகண்ட் ஒன், டெம்பரேச்சருக்கும் இந்த பை அதாவது ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. அதை நான் ஹீட் பண்றேன். அப்ப உள்ள இருக்கக்கூடிய சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபாஸ்டா வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப அவங்களுக்குள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா? அப்போ more the temperature, more the pressure will be generated. So அதனாலதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். So this is a second important thing. மூணாவது, ஏன் இங்க ஆர் கொண்டு வந்தாங்க? ஆர்ங்கிறது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். See, scientifically அந்த சேம்பர்ல கண்டிப்பா ஏர் இருக்கும். கரெக்டா? சோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஆர் அப்படிங்கிற ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்திருக்கோம். சோ இதுதான் ஆஸ்மாட்டிக் பிரஷரோட ஃபார்முலா. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஆஸ்மாசிஸ்னா என்ன, ஆஸ்மாட்டிக் பிரஷர்னா என்ன, அப்படியே அதுல கண்டினியூஷன் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாட்டிக் பிரஷர்னா நாம அந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட்டை ஸ்டாப் பண்றோம். அந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். கரெக்டா? சரி, என்னோட ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்றேன். என்ன ஆகும்? சால்வெண்டோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். இன்னும் என்னோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ அந்த சால்வெண்டோட ஃப்ளோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரும். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரும்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் வரும். அதாவது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல இருந்து டைல்யூட் சொல்யூஷனுக்கு வரும். இதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டுல ஆர்வோன்னு சொல்லி இருக்கோம் இல்லையா? நம்ம குடிக்கிறோம் எல்லாம் ட்ரிங்கிங் வாட்டர், அதுல இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஆஸ்மாசிஸ், ஆஸ்மாட்டிக் பிரஷர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வரும்.
இப்போ இதுக்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். The osmotic pressure exerted by a solution prepared by dissolving 2 gram of protein of molar mass 60 kg per mole in 200 ml of water at 27 degrees Celsius. See, ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து ப்ரோட்டீன்ஸ், பாலிமர்ஸ், மேக்ரோ மாலிகுல்ஸோட மோலார் மாஸை வந்து டிட்டர்மைன் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பை, ஸோ பை அப்படிங்கிறது நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். பை இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ஆர் இன்டூ டி. ஓகே, ஸோ நம்மளை என்ன டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு கன்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் நம்ம மொலாரிட்டி எடுத்துப்போம். அப்போ மொலாரிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். ஸோ N by V into R into T. இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா given mass by molar mass. Given mass by molar mass into R into T divided by V volume. இப்போ given mass வந்து நம்மளுக்கு 2 grams கொடுத்துருக்காங்க. 2 grams divided by molar mass என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 60 kilograms. அதை நம்ம கிராம்ஸாக சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 60 into 1000 grams. R ideal gas constant. ஸோ ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா R is equal to 0.083 லிட்டர் பார் per mole per Kelvin. இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். 0.0831 லிட்டர் பார் per mole per Kelvin into டெம்பரேச்சர் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சரை வந்து டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறத கெல்வின்க்கு மாற்றணும். ஸோ அப்போ 27 + 273. ஸோ டிகிரி செல்சியஸை கெல்வின்க்கு மாற்றுறதுக்கு +273 பண்ணால் போதும். 010. ஸோ 300 டிவைடட் பை இது கெல்வின்ல இருக்கு. அண்ட் நம்மளோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml. இங்கே லிட்டர் இருக்கா, ஸோ நம்ம லிட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ மில்லி லிட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 1000 0.2 லிட்டர். லிட்டர் கேன்சல் ஆயிரும். இந்த கெல்வின் கேன்சல் ஆயிரும். இது 2 கிராம்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இது மோல்ஸில் வரும். ஸோ அப்போ மோல்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 நெக்ஸ்ட் இது 1 டைம்ஸ், இது 20 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா பாரில். அண்ட் யோர் ஆன்சர் வில் பி அரவுண்ட் 0.00415 பார்னு வரும். உங்களை வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் பாஸ்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பாஸ்கல்ஸ் அப்படின்னா 1 bar is equal to 10 to the power 5 Pascal. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இன்டூ 10 to the power 5 போட்டிங்கன்னா 0.00415 பார் இன்டூ 10 to the power 5 Pascal டிவைடட் பை 1 பார். பார் கேன்சல் ஆகி நம்ம இங்கே இருக்கிறத இங்கே ட்ராக் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 415 Pascal. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் வந்து 2022ல் ஜேஇல கேட்ட கொஷின். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். இப்போ ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண சம்ல வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த சம்ல வந்து கன்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, அதுவும் கிராம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்மை நம்ம ரீட் பண்ணலாம். த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட் இஸ், ஸோ பை வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பை வந்து பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு 7.47 பார். அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300 Kelvin கொடுத்துருக்காங்க. டு இன்ஜெக்ட் குளுக்கோஸ் டு அ பேஷண்ட் intravenously it has to be isotonic with blood. ஸோ ஐசோடானிக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கன்சன்ட்ரேஷன் இருக்கிறது தான். த கன்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் இன் கிராம் per லிட்டர். இப்போ இந்த இடத்துல
கன்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் கன்சன்ட்ரேஷனை மோல்ஸில் கேட்கல, அவங்க எதில் கேட்டிருக்காங்கன்னா கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். பை இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ஆர் இன்டூ டி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கன்சன்ட்ரேஷன் வந்து என்னன்னு தெரியும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன்டூ ஆர் இன்டூ டி. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸில் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் போடலாம். ஸோ கிவன் மாஸ் பை molar mass into R into T by volume V. இப்போ பை வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.47 bar and given mass தெரியாது. molar mass of glucose வந்து பார்த்தீங்கன்னா 180. ஸோ molar mass கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஜஸ்ட் குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதிக்கோங்க, C6H12O6. அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன், ஒரு கார்பனுக்கு 12, 6 கார்பனுக்கு 72 பிளஸ் 12 பிளஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ இங்கே 6 ஆக்சிஜன் இருக்கு, அப்போ 16 இன்டூ 6 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 வரும். அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இன்டூ ஆர் வந்து நம்மளோட ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட், அது கண்டிப்பாக கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.0831 லிட்டர் பார் பர் மோல் பர் கெல்வின். ஸோ இதை அப்படியே எழுதிடலாம், 0.0831 லிட்டர் பார் பர் மோல் பர் கெல்வின் டிவைடட் பை வால்யூம் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இன்டூ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300 கெல்வின். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும், லிட்டர் கேன்சல் ஆயிரும், பார் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 180 கிராம்ஸ் இருக்கும். ஸோ given mass is equal to 7.47 into 180 divided by 0.0831 into 300. ஸோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 54 கிராம் பர் மோல். ஏன்னா இந்த இடத்துல வந்து மோல் இருக்குமா. ஸோ this will be your final answer. Thank you.